ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் 2024 நடந்த ஏஎல்பி எக்ஸாம் அப்புறம் ஜேஇ எக்ஸாம் பற்றின அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஆர்ஆர்பி சைட்லேருந்து. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் இயர் 2024 நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரிக்கு வந்து ஆர்ஆர்பி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா. ஏஎல்பி, அப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ, அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஇ. சரிங்களா, அந்த 4 கேட்டகரிக்கு வந்து நடத்துனாங்க. இப்போது அந்த ஏஎல்பி எக்ஸாமு ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2ன்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, அந்த 2 ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணிட்டாங்க, நவம்பர் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் சிபிடி 2க்கு வந்து நாங்கள் டென்டேட்டிவாக ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்கோம், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஎல்பிக்கும் சரி இல்லை ஜேஇக்கும் சரி சிபிடி 2 வந்து பார்த்தீங்கன்னா 19 மார்ச் 2025 மற்றும் 20 மார்ச் 2025ன்னு சொல்லிட்டு 2 நாளில் வந்து நாங்கள் ஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் சிபிடி 1, ஓகேங்களா, ஏஎல்பியோட சிபிடி 1ம் சரி ஜேஇயோட சிபிடி 1ம் சரி அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கம்ப்ளீட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதாவது சிபிடி 2க்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து குயிக்காக நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அஃபிஷியல் வெப்சைட்டில், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து எப்போ லாக் ஆகுதோ இந்த 19 மார்ச் 20 மார்ச் அந்த டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் சிட்டியும் அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ராவல் பாஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் 10 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ஆர்ஆர்பி சொல்கிறது தான். சரிங்களா, அதே போல் எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு எனேபிள் பண்ணுறோம். நீங்கள் கால் லெட்டரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேர்ட் பாயிண்ட்டு. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். அதே போல் நீங்கள் அதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ப்ரூஃப் எடுத்துன்னு வரணும் ஒரிஜினல். சரிங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆதார் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆதார் கார்டு இல்லைனா பிரிண்ட் அவுட் ஆஃப் வெரிஃபைடு ஆதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து இன்னொரு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, அதாவது ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும், கூட வந்து இன்னொரு ப்ரூஃப். ஓகேங்களா, அதுவும் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதை பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, அதே சமயத்தில் நீங்கள் ஒரு டைம் வந்து லாகின் பண்ணியும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்களா இல்லை உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் வந்து அன்லாக் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், RRBapply.government.in வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்குமே தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ டைம் டு டைம் வந்து அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட்டு, சரிங்களா, நமக்கு வந்து சென்னை ஜோன் அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், சரிங்களா, பொய்யான தகவலாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்குலர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன்லையுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2 வெர்ஷன் இருக்குது, ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று வந்து ஹிந்தி வெர்ஷன். ஸோ இப்போதைக்கு ஏஎல்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ, சரிங்களா, இந்த 2 எக்ஸாமுக்கான சிபிடி 2 செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு எக்ஸாம் டேட் அதுவும் 10 டேட் தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அது வந்து டென்டேட்டிவ் தான். ஏன்னா எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம், அது கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் நம்ம உறுதி பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வரப்போ டென்டேட்டிவ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதான் இப்போ சொல்லியிருக்காங்க 19 மார்ச் 20 மார்ச் 2 நாளில் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு 2025. சரிங்களா, அதே போல் சிபிடி 1, ஓகேங்களா, அதுக்கான ரிசல்ட்டுமே குயிக்காக வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ டைம் டு டைம் வந்து நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க, நம்மளுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, யாராவது ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா, தேங்க்யூ.